ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய நாளிலும் நாம் ஒருமித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த பரிசுத்தமுள்ள ஆராதனையில் தேவனை ஆராதிக்கும்படியாக கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு ராஜாவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் எல்லாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிமையை செலுத்தி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த கால வேளையில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எவ்வளவு நல்லவராக இருந்தீரையா. ஒருவரையும் அப்பா கைவிட தெரியாத தெய்வம், ஒருவரையும் மறக்காதவர் அப்பா. உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிற ஆண்டவர் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய மகத்துவங்களை எண்ணி, உம்முடைய வல்லமைகளை எண்ணி, உம்முடைய சிருஷ்டிப்புகளை எண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலையில உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற, உம்முடைய நாமத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற, மகிமைப்படுத்துகிற யாவர் மீதும் உம்முடைய மெல்லிய பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் அப்பா எங்கள் மீது. இந்த காலையில நீர் ஆளுகை செய்யும், இந்த ஆராதனையில் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, எங்கள் காயம் கட்டும் கர்த்தாவே. கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆவியானவரே,
ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய நாளில தேவனை ஒருமித்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் செய்த நன்மையான ஈவுகளுக்காய் கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்து அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவேளை கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு, மனம் உடைந்து தேவனை தொழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை நீக்கி தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்துல இறங்கின மகிமை, அன்று மேல்மாடியில இறங்கின தேவ மகிமை இந்த காலை வேளையில நம்மீது இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாய் தொடர்ந்து பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், ஜெபங்கள் சகல பகுதியையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்கும்படியாக என்னுடைய அருமையான சிஸ்டர் பிளஸ்ஸி அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக என்ற வசனத்தின்படி ராஜா நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறோம் ராஜா. பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற ஆண்டவரே என்ற வசனத்தின்படி கர்த்தாவை நாங்கள் ஆண்டவரை மிகுந்த பயத்துடனும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவரை பாடுகின்ற பாடல்களை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்ற வசனத்தின்படியும் ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரை கிருபைக்காக நன்றி ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆராதனை பகுதிகளில் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. தேவனுடைய மெய்யான பிரசன்னமும் ஆளுகையும் எங்கள் மத்தியிலே இருப்பதாக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆளுகை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து இருக்கிற ராஜா சங்கீத பகுதிக்காய் ஜெபிக்கிறேன், சாட்சி பகுதிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே செய்தி நேரங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா நீர் கொடுக்கிற தெய்வ வார்த்தைகளை ஆண்டவரே அதை ஆண்டவரை கேட்ட வண்ணமாக மாத்திரம் அல்ல ராஜா, அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா அப்ளை பண்ண நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. நல்ல வார்த்தைகளை ஆண்டவரை கேட்டு அதன்படி வாழ நீர் ஆண்டவரை எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் ஆளுகை செய்ய பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். நாம் தொடர்ந்து சில பாடல்களை நாம் கடந்த நாட்களிலே பாடுகிற நல்ல பாடல்களை நாம் ஜெபத்தோடு தேவனுடைய பிரசன்னத்திலே சந்தோஷமாக நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் உற்சாகமாய் ஆண்டுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நான் பாடும் பொழுது நீ மீட்டுக்கொண்ட ஆத்துமா கம்பீரித்து மகிழும் என்று சொன்னது போல இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா மகிழ போகிறது. ஆமென். என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். கேட்டா நிச்சயமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மகிழ பண்ணுவார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கம் இல்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து மகிழ்ந்திருவேன்.
வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தம்மில் அன்பு கூறுள்ள யாவருக்கும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆமென். எந்த ஒரு காரியம் ஆண்டவன் வாழ்க்கையில் செய்தாலும் நன்மைக்காய் செய்கிறவர். ஆமென். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு தேசத்திற்கு நன்மைக்காய் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து பாடுவோம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. யெகோவா நீரே என் வாழ்வில் பலனானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். சகலத்தையும் செய்திடுவார் அதினதி காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபல அடைந்திடுவே. சகலத்தையும் செய்திடுவார் அதினதி காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபலம் அடைந்திடுவே. யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எந்தன் நன்மை தரே, குறைவன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கர்த்தர் என்றும் நன்மை தரே, எனக்கொன்றும் காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்போம். எதுவும் என்னை அசைப்பதில்லை, இயேசுவின் அன்பிலிருந்து. என் நேரமும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, இயேசுவின் அன்பிலிருந்து. யெகோவா எல்லாமே பார்த்துக் கொள்வார். யெகோவா நீரே என் வாழ்வில் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான், நன்றி சொல்லி பாடிடுவே. கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவே.
ஆமென். ஆமென். இந்த உற்சாகமாய் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நம்முடைய செய்கிற தெய்வம் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இன்னும் சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கைவிட மாட்டார், மறந்துட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவேளை ஆண்டவர் மறந்துட்டாரோ என்கிற நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆமென். அவர் கைவிட தெரியாதவர். நாம் தடுமாறுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் அற்புதமாய் இந்த கரத்தை பிடித்து தூக்கி விடுவார். இந்த காலை ஆராதனையில விசுவாசத்தோடு கூட பாடுங்க. என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னை தூக்கி எடுப்பார். சங்கீதம் 40 வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டறினார். நாம் கூப்பிடும் பொழுது ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் எட்டும். இப்பொழுதும் கூட நாம் கர்த்தரை பாடுகிற சத்தம், அந்த துணி தேவ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் துதியாய் காணிக்கையாய் பிரதிபலிக்கிறது. ஆண்டவர் நல்லவர். சென்று பாடுவோமா? ஒரு புதிய பாடல். கடந்த நாட்களில் இந்த பாடலை பாடி இருக்கிறோம். கைவிட மாட்டார், மறந்துட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரைஸ் எல்லாம். கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கைவிட மாட்டார், விலகிட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். சொல்லுங்க, கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். பறக்கும் பறவைகளை போஷிக்கும் பரமபிதா ஒரு நாள் உன்னை போஷிக்க மறக்கிறார். பறக்கும் பறவைகளை போஷிக்கும் பரமபிதா ஒரு நாள் உன்னை போஷிக்க மறந்திடார். தகப்பனை போல தோளில் சுமந்திடுவார். தகப்பனை போல தோளில் சுமந்திடுவார். தாயினும் மேலாய் உன்னை தேற்றிடுவார். தாயினும் மேலாய் உன்னை தேற்றிடுவார். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு பாடுவோமா? கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாது. கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். பாருங்க, கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். எப்பக்கம் நெருக்கமோ, எல்லாமே தோல்வியோ, எல்லாமே மாறிடும், நன்மையாய் முடிந்திடும். எப்பக்கம் நெருக்கமோ, எல்லாமே தோல்வியோ, எல்லாமே மாறிடும், நன்மையாய் முடிந்திடும். தேவன் முன் குறித்த காலம் வந்திடும். தேவன் முன் குறித்த காலம் வந்திடும். மகிமையின் நாட்கள் உன்னை தேடி வரும்.
மகிமையின் நாட்கள் உன்னை தேடி வரும். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடி ஜெயித்திடு, ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடித்திடு. நல்லதோர் போராட்டம் போராடி ஜெயித்திடு, ஓட்டத்தை ஜெயமுடன் ஓடி முடித்திடு. விசுவாசம் காத்திடு, அழைப்பில் கிரீடம் பெற்று வாழ்ந்திடு. நீதியின் கிரீடம் பெற்று வாழ்ந்திடு. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார், இயேசு உன்னை விட்டு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார், இயேசு உன்னை விட்டு எப்பக்கம் நெருக்கமோ எல்லாமே தோல்வியோ எல்லாமே மாறியும் நன்மையாய் முடிந்திடும். சுவாசமா எப்பக்கம் நெருக்கமோ எல்லாமே தோல்வியோ நன்மையாய் மாறிடும், நன்மையாய் முடிந்திடும். தேவன் முன் குறித்த காலம் வந்திடும். தேவன் முன் குறித்த காலம் வந்திடும். மகிமையின் நாட்கள் உன்னை தேடி வரும். மகிமையின் நாட்கள் உன்னை தேடி வரும். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கைவிட மாட்டார், விலகிட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. 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 கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கைவிட மாட்டார், விலகிட மாட்டார், இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். Hallelujah, Rabba Mama Rava Shala Rabba Lava.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா, எங்களை கைவிட மாட்டீங்க ஐயா, எங்களோடு கூட இருக்கிறீங்க அப்பா. கடந்த நாட்களில் எத்தனை சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும், கடினமான பாதைகள் வந்தாலும் எங்களை கைவிடலப்பா. எங்களை நடத்துனீங்க, எங்களை போஷித்தீங்க, எங்களை காப்பாற்றினீங்க, எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீங்க, எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தீங்க, எங்களை ஆறுதல்படுத்தினீங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆவில நிரம்பி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை துதித்து, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இருக்கிற இடத்துல அப்படியே மலங்காலி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ராபா ராபா சந்தலா ரபா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட பாடும் பொழுது, ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவையே நம்பி வாழுவேன். ஆமென். கடும் புயல் வந்தாலும், பெருங்காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பிக்கை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஆமென். நான் இயேசப்பாவை தான் நம்பி இருக்கிறேன். நிச்சயமாய் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார். நம்முடைய தேசத்திற்கு, கவலையோடு இருக்கிற ஜனங்களுக்கு, கண்ணீரோடு இருக்கிற எந்த இடத்துல ஜனங்கள் வேதனைப்படுகிறார், எல்லா இடங்களிலும் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளை போகிறார். சூழ்நிலை எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஷபலரதலரபா. அல்லேலூயா. அப்படியே இருக்கிற கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவி. யோசுவா கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை சேவிக்கிற குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பம். வேதம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதை கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். அந்த நல்ல ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு கூட ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? எதையும் யோசிக்க வேண்டாம், எதையும் சிந்திக்க வேண்டாம். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, அவருடைய மகிமையை நோக்கி பாருங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. சொல்லுவீங்களா? கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் தடையிட்டு முழுவதும் தருகிறே, முழந்தால் தடையிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோம்.
You are mighty God. You are Prince of Peace. You are my everything. We love you. We love you. We worship you. We love you. We worship you. We love you. We worship you. ஒரு விசை கூட. We love you. We worship you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நம்முடைய பாஸ்டம் அவர்கள் வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் சலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அப்படியே அமருவோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் நடக்கின்ற ஆராதனைகள், ஜெபங்கள், உபவாச கூட்டங்கள் போன்ற காரியங்களை நாம் நம்முடைய இந்த நாட்களில் யூடியூப் மூலமாக நாம் ஆராதித்து வருகிறோம். அந்த நேரத்தில் எப்பொழுது உங்களுக்கு நேரம் சொல்லப்படுகிறதோ, ஆராதனை நேரம் காலை 5:30 மணிக்கு சரியாக நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஆலயத்தில் வந்தால் எப்படி நீங்கள் பரிசுத்தமாய் நல்ல தூய்மையாய் கர்த்தரை ஆராதிப்பீர்களோ அதுபோல நீங்கள் ஆராதித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய அரசாங்கம் வருகின்ற 20ஆம் தேதிக்கு மேல் இந்த ஊரடங்கை கொஞ்சம் குறைத்திருக்கிறது. ஆனாலும் நீங்கள் மிக கவனமாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள். என்னென்ன அறிவுரைகள் கடந்த நாட்களில் சொல்லப்பட்டதோ அதை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கும்படி
உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நீங்கள் இந்த ஜெப நேரங்களிலே ஆண்டுடைய சமூகத்திலே அதிகமாய் ஜெபியுங்கள். ஜெபம்தான் நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வரும். ஆகவே குடும்பமாக தனியாக அமர்ந்து ஜெபித்ததை மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம், ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வசனங்களுக்கு போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைகளை நம் ஜெபத்தோடு கூட தியானிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பி வாழுவே, கடும் புயல் வந்தாலும் பெருங்காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே, இயேசுவையே நம்பி வாழுவே, கடும் புயல் வந்தாலும் பெருங்காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே. கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவே, என் வாழ்வின் அஸ்திவாரமே. கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவே, என் வாழ்வின் அஸ்திவாரமே. பாதாளத்தின் வாசல்கள் ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்னை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. வாழுவே, கடும் புயல் வந்தாலும் பெருங்காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே. தேசமெங்கும் பஞ்சம் வந்தாலும் இயேசு என்னை போஷித்திடுவார். தேசமெங்கும் பஞ்சம் வந்தாலும் இயேசு என்னை போஷித்திடுவார். ஆற்று தண்ணி வற்றி போனாலும் தேவன் எங்கள் தாகம் தீர்ப்பார். ஆற்று தண்ணி வற்றி போனாலும் தேவன் எங்கள் தாகம் தீர்ப்பார். இயேசுவையே நம்பி வாழுவே, கடும் புயல் வந்தாலும் பெருங்காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே, இயேசுவையே நம்பி வாழுவே. கடும் புயல் வந்தாலும் பெருங்காற்றடித்தாலும் இயேசுவையே நம்பி வாழுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய நேரங்களை செலவிடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கர்த்தர் நம்மோடு பேசுவார். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பலனை கொண்டு வரும். நிச்சயமாய் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உடைய இருதயத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். அதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற சில வசனங்களை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி
தேவ வார்த்தைகளுக்கு நேராக நான் கடந்து செல்லுகிறேன். சங்கீதம் 41 சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆமென். எவ்வளவு அருமையான இந்த வார்த்தை சொல்லுகிறது. பல இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளை பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? சிறுமைப்படுகிற ஜனம், வேதனைப்படுகிற ஜனம், கண்ணீரோடு இருக்கிற ஜனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம் உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து காணப்படுகிற, உலகம் முழுவதும் வேதனையோடு கூட இருக்கிற இந்த நாளிலே அவர்களை குறித்ததான ஒரு பாரம் நமக்கு வறுமையானால், உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக உலகத்தினுடைய நிலைமைகள், பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்திலே சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். ஒவ்வொரு விதத்திலே கடினமான, நெருக்கடியான, ஒரு மோசமான பாதைகளின் வழியாக ஜனங்கள் கடந்து செல்லுகிறார்கள். டிவிக்கள் மூலமாய் பார்க்கிறோம், பத்திரிகைகள் மூலமாய் பார்க்கிறோம், யூடியூப் சேனல்கள் மூலமாய் இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் உடையக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதனைப்படுகிற ஜனங்களுக்காக நீங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறீர்கள். ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு நான் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பிரயாசப்படலாம். ஒருவேளை சிலர் சொல்லலாம், ஐயா, ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, ஆனால் எனக்கு கொடுப்பதற்கு வழி இல்லையே, அந்த அளவுக்கு நான் ஸ்தோத்திரம் எனக்கு செய்ய முடியாத நிலையில காணப்படுகிறனே என்று சொல்லலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலையிலும் கடந்த நாட்களிலே உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்ளும் பொழுது அநேகர் சொன்னீர்கள், ஐயா, அதிகாலையில் எழுந்து தேசத்திற்காய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மதியம் 11 மணி முதல் 1 மணி வரையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவில் 7 மணி முதல் 9 மணி வரையிலும் ஜெபிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் உபவாசம் இருந்து தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது தேவனுடைய பார்வையில பிரியமாய் இருக்கிறது. ஆமென். நம்முடைய இருதயம், நம்முடைய தேசங்கள், தேசத்தின் குடிகள், அருகாமையில் உள்ளவர்கள், சக நண்பர்கள், சக விசுவாசிகள், பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் நெருக்கப்படும் பொழுது அவர்களுக்காக பிரயாசப்படுவோமானா, அவர்களை நினைத்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்போமானா, கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். ஒரு நாளும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். யோபு என்ற பக்தனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம், அப்படிப்பட்ட நல்ல ஒரு சுபாவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சூழ்நிலையில, இந்த கடினமான நாட்களிலே
தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து, விசுவாச குடும்பங்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறதா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சிறுமை பட்டோர் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சாப்பாடு இல்லாமல் அநேகர், அதாவது ஊர்ல சுடுகாடுகள், அங்கே அநேகரை அடக்கம் பண்ணுகிறார்கள். சில வேஸ்டான பழங்கள், அழுகினதான பழங்களை கொண்டு போய் அங்கே கொட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பசியின் கொடுமை தாங்க முடியாமல், அந்த பசியை அவர்களால சகிக்க முடியாமல், பசி கொடுமையினால பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பசி தாங்க முடியாமல் சிறுகுடல பெருகுடல் சாப்பிடுதுன்னு சொல்வார்களே, அப்படிப்பட்ட பசி தாங்க முடியாத நிலையில அந்த கழிவு, அதாவது அழுகின பழங்கள், தூக்கி வீசப்பட்ட பழங்களை எடுத்து சாப்பிடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதையெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோமோ அதையெல்லாம் நினைத்து ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய தயவுக்காக தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சிறுமை பட்டவன் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பாரத்தோடு கூட ஜெபித்து வருகிறீர்கள். உங்களால் என்ற உதவிகளையும் கூட அருகிலே உள்ளவர்களுக்கு செய்து வருகிறீர்கள். ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை கத்த தருவார். ஒரு நாளும் அது வீண் போகாது. அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ அனைத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாய் பிரதிபலனை தருகிற நல்ல ஆண்டவர். சில வசனங்களை நான் உங்களுக்கு மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது, மற்றவர்களை குறித்த பாரம் நமக்குள் வரும் பொழுது, பிரைஸ்லாம் என்னென்ன நன்மைகள், இன்னும் அந்த வசனங்களை குறித்து, அப்படிப்பட்ட வசனங்களை வேதத்தில் எவ்வாறு எழுதப்பட்டு இருக்கிறது என்பதையும் நான் சிலதை ஞாபகப்படுத்துகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிப்பதற்கு மறவாதிருங்கள். ஆமென். யார் வேதனையோடு இருக்கிறார்களோ, யார் துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை உபசரிப்பதற்கு மறவாது. நம்மளால் என்ற விதத்தில் அவரை உபசரிக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த வருஷம் வாசிப்போம். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. சில நேரங்களில் நம்ம வீடுகளுக்கு முடியாதவர்கள் வந்து ஏதாவது உதவி கேட்பார்கள். ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க, வயிறு பசிக்கிறது, எனக்கு ஆகாரம் தாங்க என்று சொல்லி வரும் பொழுது அவர்களை அற்பமா எண்ணாதபடிக்கு நம்மிடத்தில் உள்ளதை, நம்மிடத்தில் இருக்கிறதை அவருக்கு செலுத்துகிறோம் அல்லவா, அவருடைய பசியை ஆற்றுகிறோம் அல்லவா. சில நேரங்களில் தேவ தூதர்களையும் நாம் உபசரித்திருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். உங்களை என்னையும் அப்படிப்பட்ட நிலை உள்ளவர்களாக கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளில் நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சிந்தை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சிந்தையாய் இருக்க வேண்டும்.
அவருக்குள் இருந்த சிந்தையே நமக்குள் இருக்க கிடவுது. அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களில் யாரையாவது வேணான்னு ஒதுக்கி தள்ளினாரா? அல்லேலூயா. தம்மிடத்தில் வந்த யாவரையும் சொந்தமாக்கினார். எந்த சூழ்நிலையில் ஜனங்கள் வந்தார்களோ அத்தனை ஜனங்களுக்கு நன்மை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்தமுள்ள ஆராதனையில தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருக்க இன்னும் அதிகமாய் நாம் பிரயாசப்படுவோம். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வாசிப்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. எதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? தான தர்மம் செய்வதில் மறவாதிருங்க. அல்லேலூயா. கஷ்டப்படுகிற பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. நம்மளால் இயன்ற உதவிகளை, நமக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்து ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை எவ்வளவு அழகாய் மறவாதிருங்க. ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட இரக்கம், அப்படிப்பட்ட அந்த நல்ல சுபாவங்கள், அப்படிப்பட்ட அந்த தெய்வீக குணாதிசயங்கள் நமக்கு வரும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை நாம் பெறுகிறோம். வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டுமா. யாக்கோபுக்கு எழுதிய நிருபம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமே இல்லாத நியாய தீர்ப்பு உண்டாகுமா? ஆனா இரக்கம் செய்கிறவனுக்கு நியாயத்திற்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டுமா. இரக்கத்தை குறித்து அப்போஸ்தலன் யாக்கோபு எவ்வளவு அழகாக அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரக்கம் செய்யாதவருக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. நாட்கள் நெருங்கி வருகிறது. நியாய தீர்ப்பின் நாள் தேசத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது சமீபத்தில் இருக்கிறது. அது ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இரக்கம் செய்யக்கூடிய உங்களுக்கு எனக்கும், எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யக்கூடிய குணம் இருக்கிறதோ, நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் பூமியை நீதியாய் நியாயம் செய்யும் பொழுது அந்த இரக்கம் மேன்மை பாராட்டும். நீங்கள் செய்த அந்த நல்ல நன்மைகள், நீங்கள் செய்த உபகாரங்கள், நீங்கள் செய்த நற்காரியங்கள், அதுதான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்வதில்லை. இன்னும் கீழே இருக்கிற 2 வசனங்களை வாசம். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறது, நல்ல சுபாவங்கள் இருக்கிறது. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீர்கள். அநேகர் சொன்னார், ஐயா 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா தேசத்திற்காக. எங்கள் பிள்ளைகளை எல்லாருமே உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமை, கனமும் மகிமை உண்டாகும். நல்ல சுபாவம் உள்ளவர்களை ஆண்டவர் சாதாரணமாய் வைக்க மாட்டார். இரக்கம் உள்ளவர்களை சாதாரணமாய் கர்த்தர் வைக்க மாட்டார். நற்கிரியைகள் செய்கிறவர்களை சாதாரணமாய் கர்த்தர் வைக்க மாட்டார். மகிமை உண்டாகும். ஆண்டவர் கனப்படுத்துவார். மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் யாவருக்கும் சமாதானத்தை கொடுப்பார். உங்களையும் என்னையும் தான் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்யும்படியாய் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் அழைத்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்வோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். ஐயா, இவ்வளவு தூரம் ஜெபித்தோமே, ஒரு பதில் வரலையே, சோர்ந்து போக வேண்டாம். ஐயா, நாங்க நன்மை செய்தோம், நன்மையை மறந்துட்டாங்க, சோர்ந்து போக வேண்டாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஏற்ற காலம் இருக்கிறது, ஏற்ற நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் சகாயம் உங்களை தேடி வரும். நன்மை உங்களை தேடி வரும். ஒன்றையும் கர்த்தர் மறக்க மாட்டார். ஒன்றையும் கர்த்தர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. எந்த காரியத்தை தேவனுக்கு பிரியமான நற்கிரியைகளை செய்கிறீர்களோ அதெல்லாம் தேவ சமூகத்திலே ஞாபகத்திலே இருக்கிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. 9வது வசனம், நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யும். ஆமென். அங்கே அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிறார், யாவருக்கும் நன்மை செய்யும். விசேஷமாய் உங்களுடைய அருகில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் ஒருவேளை தேவைகளோடு கூட இருக்கலாம். ஆகார குறைவில் மத்தியில் இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு தேவைகளுக்காய் இருக்கலாம். உங்களுக்கு அது தெரிய வரும் பொழுது உங்களால் இயன்றால் அவருக்கு நன்மை செய்யுங்க. ஏற்ற காலத்தில் அதனுடைய பிரதிபலனை நாம் காண முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய முற்பதாக்கள், நம்முடைய பெற்றோர்கள் விதைத்த நன்மையை நாம் அறுக்கிறோம். நாம் விதைக்கக்கூடிய நன்மையை நம்முடைய சந்ததி கட்டாயம் அனுபவிக்கும். ஆண்டவர் மறக்க மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை இப்பொழுதே நல்ல சுபாவத்தில், இரக்கமுள்ள சுபாவத்தில் வளர்க்க பிரயாசப்படுவோம். நாம் செய்யக்கூடிய காரியத்தை நம்முடைய சந்ததி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அப்படியே வளருவார்கள். வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை ஒரு 5 நிமிடங்கள் சொல்லி அந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 36 முதல் சில வசனத்தை வாசிக்க கேட்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும்
பேருடைய தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். எவ்வளவு அழகாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய். அல்லேலூயா. ஒருவேளை ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்யும் பொழுது யாருக்கு தெரியுது நான் செய்கிறது என்று சொல்லுகிற ஒரு நிலைமை உங்களுக்கு காணப்படலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சகோதரியை, இந்த தாயை பாருங்கள். அவள் செய்த நற்கிரியைகள், அந்த அம்மா செய்த தர்மங்கள், ஸ்தோத்திரம், அது தேசத்துக்கே தெரிய வந்திருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்த தான தர்மங்களை இப்பொழுது இந்த காலத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, எவன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரில் எவன் நன்மை செய்கிறானோ மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாயிருக்கும். வேத வசனம் ஒரு நாளும் பொய்யுரையாது, அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. இந்த அம்மாவுடைய தர்மங்களும் நற்கிரியைகளும் தேவ சமூகத்திலே அது பிரதிபலனாய் காணப்படுகிறது. அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஒரு நாள் இந்த தாய் மரித்து போனார்கள். அந்த தாயை சுத்தம் செய்து குளியாட்டி மேல் அறையிலே வைத்திருக்கிறார்கள். பக்கத்து கிராமத்தில் பேதுரு இருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே பேதுருவை ஜெபிக்கும்படியாய் அழைக்கிறார்கள். தேவனுடைய மனுஷனை நன்றாக கவனிங்க. பேதுரு அந்த தொற்கால் என்று சொல்லுகிற அந்த தாயை பார்க்க போகிறார்கள். அந்த அம்மாவை சுற்றிலும் விதவை தாய்மார்கள் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள். கைகளிலே அந்த தொற்கால் உயிரோடு இருந்த நாட்களில் செய்த நன்மைகள், துணிமணிகள், அல்லேலூயா, அதெல்லாம் கையில வைத்துக் கொண்டு ஓடு அழுது கொண்டிருக்கிறார்கள். பேதுரு பார்க்கிறார். என்னம்மா சொல்லுகிறார்? நாங்கள் உயிரோடு இருந்த நாட்களில், வசந்த வாசிப்போம், 40 வருஷம் வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து 39. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில், அந்த வசனத்தை பாருங்க, தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். எல்லா விதவைகளும் தொற்கால் உயிரோடு இருந்த நாட்களில் இதெல்லாம் எனக்கு கொடுத்தார்கள். இந்த அங்கிகளையும் இந்த வஸ்திரங்களையும் அம்மாதான் எனக்கு தந்தார்கள் என்று சொல்லி அதை நினைச்சு அந்த அன்பை நினைத்து அவர்கள் காட்டிய பாசத்தை நினைத்து ஓடு அழுது கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், அந்த சம்பவம் பேதுருவின் இருதயத்தை உருக வைத்தது. பேதுருவின் இருதயத்தை சோத்திரம் சிந்திக்க நொறுங்க வைத்தது. பேதுரு ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய உள்ளம் இவ்வளவு நற்கிரியைகளை செய்ததான, இவ்வளவு தர்மம் செய்கிறதான இந்த தொற்கால் இன்னும் உயிரோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அங்கே ஜெபித்து உயிரோடு கூட எழுப்பினார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய நற்கிரியைகள், உங்களுடைய தான தர்மங்கள், மற்றவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஆயுசு நாட்களை கூட உங்களுக்கு கூட்டித்தரும். நீடித்த நாட்களாய் வாழ்வதற்கும் கூட அந்த தர்மங்கள், அந்த நற்கிரியைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அந்த தொற்கால் பூமியில இருந்த நாட்களிலே
நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட கடினமான நாட்களிலும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார், நம்முடைய சுபாவங்களை பார்க்கிறார், நம்முடைய குணங்களை பார்க்கிறார், நாம் எப்படிப்பட்ட நிலை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் நீங்கள் விதைக்கக்கூடிய நற்கிரியைகள், செய்யக்கூடிய நன்மைகள் ஆண்டவர் மறந்துவிட மாட்டார். அதற்குரிய பிரதிபலனை தருவார். நான் மீண்டும் வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாயிருக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். சோர்ந்து போக வேண்டாம், மன உடைந்து போக வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அற்புதமாய் உங்களை நடத்துவார். ஆகாரங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், எந்த ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் அன்றன்றுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் சந்திப்பார். மத்திய சுவிசேஷம் வாசிக்கிறோம், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பிரயாசம் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் தேவை ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் துக்கம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சோர்ந்து போக வேண்டாம். யாவரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பிரைஸ் தான். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை உலகம் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். அவன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவான். சத்துருவின் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடீர் என்று சொன்னது போல, அப்பா, நீர் எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, எங்களை மறந்து விடுகிற தெய்வம் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு பல்லவியை பாடி நாம் நிறைவு செய்வோம். எல்லா ஜெப சிந்தையில இருங்க, எல்லா பாரத்தோடு கூட இருங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். இந்த செய்தி ஆமென் தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து பாரங்களை உண்டாக்கும், நம்பிக்கை உண்டாக்கும். உங்களுடைய இருதயம் புதிதாக்கப்படும், உங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்படும். ஒருவேளை நீங்க கடின இருதயம் உள்ளவனாய் இருக்கலாம், ஒருவேளை நன்மை செய்கிற பழக்கம் இல்லாதவளாய் இருக்கலாம். இந்த செய்தியின் மூலமாக உங்கள் இருதயம் ஸ்திரப்பட போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எப்பக்கம் நெருக்கமோ, எல்லாமே தோல்வியோ, எல்லாமே மாறிடும், நன்மையாய் முடிந்திடும். எப்பக்கம் நெருக்கமோ, எல்லாமே தோல்வியோ, நன்மாமை மாறிடும், நன்மையாய் முடிந்திடும். தேவன் முன் குறித்த நேரம் வந்தது, தேவன் முன் குறித்த காலம் வந்தது. மகிமையின் நாட்கள் உன்னை தேடி வரும், மகிமையின் நாட்கள் உன்னை தேடி வரும். கலங்காதே, திகையாதே, நம்பிக்கை வீண் போகாதே. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கைவிட மாட்டார், மறந்திட மாட்டார். இயேசு உன்னை விட்டு விலகிட மாட்டார். கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கலங்காதே, திகையாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே.
அமைதியான ஜெபத்தை அருமையான சிஸ்டர் ஸ்மேகி அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, இவ்வளவு நேரமாக ஆண்டவரே உம்முடைய மெல்லிய பிரசன்னத்தை ஆண்டவரே ஊற்றி மூடிக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்து அப்பா உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிற என் அன்பு பிரியமானவர்களே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபிக்கின்றேன் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வேத வசனங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அப்பா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று ஆண்டவரே நீர் ஆண்டவரே பேசின ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் பேசினீர் அப்பா. நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் பேசினீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்மை செய்யும் பொழுது மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சமாதானத்தின் கட்டளையிட போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள் என்று சொன்னீர் அப்பா. அதே போல ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஆண்டவரே நன்மை செய்கிற ஆண்டவரே உற்சாகம் உள்ளவர்களாக இருக்க நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தின் படி ஆண்டவரே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த வசனத்தை கேட்டு நாங்கள் விட்டு விடாத படிக்க ஆண்டவரே இதை கடைபிடிக்க நீர் உதவி செய்யுங்க அப்பா. உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று அப்பா சங்கீதம் 119 105 நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அதே போல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடைபிடித்த ஆண்டவரே நான் வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆவியானவரே, இதுக்கு உதாரணமாக ஆண்டவரே அப்பா தொற்கால் என்ற ஒரு சகோதரி குறித்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க அப்பா. அதே போல ஆண்டவரே அந்த சிஸ்டரை போல ஆண்டவர் நற்கரைகளை செய்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா கலங்கின சூழ்நிலையில் ஆண்டவரே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே விடுவிக்கிற தேவனாக இருக்கிற நீர் ஆண்டவரே தீங்கு நாளில் கர்த்தரோடு விடுவிப்பார் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே போராட்டங்களையும் ஆண்டவர் தீங்குகளையும் ஆண்டவரே நீக்கினை விடுவிக்கும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா. உபாகம் 31ஆம் அதிகாரம் ஆண்டவரே 23ஆம் வசனத்தில் அப்பா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. யோசுவா 1ஆம் அதிகாரம் ஆண்டவரே 5வது வசனத்தில் பார்க்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே அப்பா. இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விட்டு விலகாதபடி ஆண்டவரே கைவிடாதபடி இம்மட்டும் நடத்துகிற உடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இனிமேலும் அப்பா இவங்களோடு கூட இருந்த ஆண்டவரே நடத்தும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. எதை குறித்தும் கலங்காதபடி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் இவங்களோடு கூட இருங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன போராட்டங்கள் என்ன கஷ்டங்கள் ஆண்டவரே இன்று எங்களுக்கு தெரியாதப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிற தேவனோ உள்ளந்திரைகளை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல முழங்கால் படியிட்ட ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற ஆண்டவரே கலங்கின சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே இதோ நான் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை செய்த ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுங்கப்பா. கண்ணீரை களிப்பாக மாற்றுங்கப்பா. வேதனைகளை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அவ்வாறு நடத்தும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. இவங்க வெளியே போகும்பொழுது வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே தேவ தூதர்களை கொண்டு ஆண்டவரே வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. நீங்களே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஆண்டவரே பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே ஜெபிக்கின்றேன் அப்பா. நீங்களே கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. குழந்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே விளையாடும் பொழுது ஆண்டவரே உம்முடைய தெய்வீக
ஆண்டவரே, பிரசன்னத்தினால் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பின் கரத்தினால் ஆண்டவரே, பாதுகாப்பின் கரத்தினால் ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கின்றேன் அப்பா. உம்முடைய தெய்வீக கரம் மட்டும் ஆண்டவரே அவர்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் விசேஷமாய் இந்த சத்தத்தை என்கிறதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டார்கள் யாவர் மீதும், அன்பின் ஜனங்கள் மீதும், தேசத்தின் மீதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.